ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோ என்னவா இருக்க போதுங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் ராகவ் கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக முரளி சிவராமன்கிட்ட இருந்து அந்த பணத்தெல்லாம் திருடுறதுக்கு அந்த ரவுடிங்களை வச்சு பெரிய ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருந்தாங்க. அந்த அதிரடி ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா சிவராமன் இருந்து அந்த ரவுடிங்கெல்லாம் பணத்தை திருடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ராகவ், அபி, ஆகாஷ், அனு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ ராகவ் வந்து ஃபைட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மங்கி கேப் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அணுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே முரளிக்கிட்ட அந்த ரவுடிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அந்த மங்கி கேப்பு போடல. இப்போ அந்த மங்கி கேப்பு போட்டிருக்காங்க. இதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே ரிசார்ட்டில் வந்து அந்த அதாவது திருடன்களாம் இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து அவங்களை கடத்தும் போது பார்த்தாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு நிறையா ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா ராகவ் இனிமேல் சும்மா இருக்க மாட்டார். ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. போட்டு நல்லா அடின்னு அடித்து முரளி செஞ்சாங்களா யார் செஞ்சாங்கிற உண்மையை வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் அப்படிலாம் ஸ்டோரியை கொண்டு போவாங்களா, இல்லாட்டி இந்த ரவுடிங்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. அந்த சங்கருக்கு வந்து சுயநினைவு திரும்பினதுக்கப்புறம் சங்கர் மூலமாக தான் எல்லா உண்மையும் தெரிய வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் சங்கருக்கு வந்து சுயநினைவுலாம் திரும்பி வருதுன்னா முரளி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள கொலை பண்ணுறதுக்கு, அவங்கள ஏதாவது காலி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் ஏதாவது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் மனசு திருந்தி, எத்தனையோ படங்களில் நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் மனசு திருந்தி எல்லா உண்மையும் வந்து ராகவ், அபி, ஆகாஷ், அனு இவங்கள்ட்ட வந்து சங்கர் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இந்த சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்து ஒரு வாரத்துக்கு ஓடணுங்கிற மாதிரி தான் தோணுது. நாளைக்கான ப்ரொமோ வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரி, இப்போ இன்னொரு கதைக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அடுத்து ராகவ், அபி, ஆகாஷ் இவங்க 3 பேர்த்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து எமோஷனல் மூமெண்ட் கொண்டு வந்துருவாங்களோ ஸ்டோரியில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நீங்களாம் கூட ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து செம ஹைலைட்டாக நல்லா சூப்பராக ஓடிச்சு. தெலுங்கு வெர்ஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அந்த ஒரு 2-3 வாரமோ ஒரு மாதமோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரியை ஓட்டினாங்க. அது வந்து நல்லா ஹைலைட்டாக ஓடிச்சு அந்த எமோஷனல் மூமெண்ட்லாம். அப்போ தான் நல்லா அபி வந்து ராகவ் ரொம்பவுமே லவ் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி மூமெண்ட் இருந்துச்சு. அதே போல் அபிக்கும் அடிபட்டுரும். அப்போ ராகவ் வந்து அபியை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்குவார். ஆனால் அதோட பார்த்தா எபிசோடு முடிச்சிட்டாங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கல்ல தெலுங்கு வெர்ஷனில் லாஸ்ட்டாக அபிக்கு அடிபடும். அதுக்கப்புறம் தான் போய் அவரோட லவ்வை சொல்லுவார். அபியும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் கடைசியில் கதையை முடிப்பாங்க. இப்போ நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கோ வரப்போகுது, அதை வச்சு எமோஷனல் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம். இது சம்மந்தமாக நீங்கள் கமெண்ட்லாம் ஏதாவது கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம இன்னொரு புறமா இது சம்மந்தமாக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.